நண்பர்களுக்கு வணக்கம். நமசிவாயம். இந்த சிவன் எப்படி பஞ்சபூதங்களையும் தன்னகத்தே வைத்துள்ளாரோ அதே போன்றுதான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பஞ்சபூதங்களே அடிப்படையாக விளங்குகின்றன. என்ன அந்த பஞ்சபூதம்? யார் அதை ஆள்கின்றார்கள்? அதை ஆளுபவன் என் சிவமே. நமசிவாயம். நீர் நம் உயிரின் ஆதாரமாக என்றும் நீர் தேவைப்படுகிறது. முதலாவதாக, நீர் இல்லாவிட்டால் எந்த உயிர்களும் ஜீவித்திருக்காது. இரண்டாவது, நெருப்பு. இந்த உடலை அல்லது உயிர்களை வலுவாக்கக்கூடிய பொறுப்பு நெருப்புக்கு உண்டு. அதாவது, நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதற்கு நெருப்பு முக்கியமானது. எப்படி இந்த பூத உடலில் நெருப்பு உண்டாகிறது? அதுவே சிவத்தின் தத்துவம். இதை அறிந்து கொண்டவர்களே மிக ஞானியாகிறார்கள். இரண்டாவதாக, நெருப்பு தத்துவத்தை பார்த்துவிட்டோம். மூன்றாவது, காற்று. காற்று என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளிவிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்கிறோம். இவற்றை ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் வெளிவிடுவதால் நாம் சுவாசித்துக் கொள்கிறோம். இந்த சுவாசம் தன்னகத்தே இருக்கக்கூடிய பொறாமைகள், ஆசைகள், மன எழுச்சிகள் இவற்றை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக அமைகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது நிலம். நிலம் என்பது நாம் வேர் ஊன்றக்கூடிய ஒரு பொருளாக திகழ்கின்றது. அதாவது, பூமியை சார்ந்தே எல்லா உயிர்களும் இருக்கின்றன என்பதற்கு அடையாளமாக பூமியின் தத்துவத்தில் நாம் நிதானமாக அமைகின்றோம். நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்த உயிரினங்கள், ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர்கள் வரைக்கும். ஐந்தாவதாக பார்க்கக்கூடியவை வானம், அதாவது ஆகாயம். ஆகாய தத்துவம் என்பது நம்மை படைத்த இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடமாக நாம் பிரயாகிக்கிறோம். உண்மை என்னவென்றால், நம் உடலே பஞ்சபூத தத்துவமாக நிற்கின்றது என்பது நமக்கு புரிவதில்லை. இந்த ஐந்தாவதாக விலகக்கூடிய ஆகாயத்து தத்துவத்தை மட்டுமே நாம் எல்லோரும் பிரவாசிக்கிறோம். அதாவது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த